ஹை ஃப்ரான்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பாக அயலக தமிழர் நல வாரியம் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திட்டம் யாருக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில இருந்து வெளி மாநிலங்களில் போய் வேலை பார்க்குறாங்க அல்லது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த திட்டம் மூலமாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில இருந்து அதர் கண்ட்ரியில போய் ஃபாரின்ல போய் வேலை பார்க்குறாங்க அல்லது ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் பல நலத்திட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த தகவல் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்கள் ஃபேமிலியில் யாராவது கண்டிப்பாக ஒருத்தர் அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கலாம் அல்லது படிச்சுட்டு இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளில் போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அல்லது படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க இந்த அயலக தமிழர் நல வாரியத்தை பற்றின முழு விவரத்தை பார்க்கலாம். இதன் மூலமாக என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது தமிழக அரசு சார்பில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி வெளியீடு 18/5 நேற்றைய தினம் தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது வேலை வாய்ப்பு, கல்வி, வணிகம் போன்ற காரணங்களுக்காக தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளிலும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலும் வாழும் தமிழர்களின் நலன் காக்குவதற்காக இந்த அயலக தமிழர் நல வாரியம் அமைக்கப்பட்டுள்ளதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த அயலக தமிழர் நல வாரியத்துல உறுப்பினரா நீங்க சேரணும். யாரெல்லாம் வெளிநாட்டுல இருக்கீங்க அல்லது வெளி மாநிலத்துல இருக்கீங்களோ அவங்க உறுப்பினரா சேரணும். அதுக்கு வயது வரம்பு பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த நல வாரியத்துல உறுப்பினரா சேர்ந்துக்கலாம். இந்த உறுப்பினராக சேர்வதற்கான ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. nrtamils.tn.gov.in. அதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க உறுப்பினராக சேர்ந்துக்கலாம். ஸோ உறுப்பினராக சேர்வதற்கு கட்டணம் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 200 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 200 ரூபா நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐடென்டி கார்டு கொடுத்துருவாங்க. அந்த அடையாள அட்டை பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ரினியூ பண்ணணும் அந்த ஐடென்டி கார்டை. ஓகே, இப்போ அயலக தமிழர் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதாவது எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்திய கடவுச்சீட்டு மற்றும் தகுந்த ஆவணங்களுடன் அயல்நாடுகளில் பணிபுரியும் அல்லது கல்வி பயிலும் தமிழர்கள் மற்றும் இமிகிரேஷன் கிளியரன்ஸ் பெறப்பட்டு அயல்நாடு செல்ல உள்ள தமிழர்கள் இப்பிரிவில் உறுப்பினராக தகுதியுடையவர்கள் ஆவார்கள். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே இப்போ நீங்க அதர் ஸ்டேட்ல வேலை பார்க்குறீங்க, வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்தியாவின் பிற மாநிலங்களில் தமிழ்நாட்டிற்கு வெளியே 6 மாதங்களுக்கு மேல் வசிக்கும் தமிழர்கள் இப்பிரிவில் உறுப்பினராக தகுதியுடையவர்கள் ஆவார்கள். ஸோ 6 மாசத்துக்கு மேல நீங்க அதர் ஸ்டேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் அல்லது படிச்சுட்டு இருக்கணும். அப்போதான் இதுல உறுப்பினர் ஆக முடியும். உறுப்பினர் பதிவை ஊக்குவிக்கும் விதமாக 15/5/2024 முதல் 15/8/2024 வரையிலான 3 மாதங்களில் பதிவு செய்யும் நபர்களுக்கு பதிவு கட்டணம் ரூ. 200 செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 3 மாசத்துக்குள்ள நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 200 ரூபா ஃபீஸ் தேவை கிடையாது, ஃப்ரீயாவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அயலக தமிழர்களுக்கான நலத்திட்டங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. முதலாவதா விபத்து காப்பீடு. அதாவது அயலக தமிழர் நல வாரியத்தில் உறுப்பினராக உள்ள நபர் இவ்விபத்து காப்பீட்டில் கீழ்கண்ட சந்தாக்களில் தங்களுக்கு விருப்பமான ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து கொள்ளலாம். ஸோ முதல்ல ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. காப்பீட்டு தொகை 5 லட்சம் ரூபாய். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் 395 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட பே பண்ணணும். ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். 5 லட்சம் ரூபாய் காப்பீட்டு தொகைக்கு நீங்கள் 395 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட் பே பண்ணணும் 3 வருஷத்துக்கு ஒரு முறை. அதே மாதிரி 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 700 ரூபா பே பண்ணணும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது விபத்து காப்பீடு. ரெண்டாவதா தீவிர மற்றும் தொடர் சிகிச்சை தேவைப்படும் நோய்களுக்கான காப்பீடு. கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கிரிட்டிக்கல் இல்னஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் கீழே இருக்குது. கேன்சரு, கிட்னி ஃபெயிலியர், மல்டிபிள் ஸ்கெரலைசிஸ், ஸ்ட்ரோக்கு, கோமா, டோட்டல் பிளைண்ட்னஸ், பெராலிசிஸ். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 13 வகையான நோய்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு காப்பீட்டு தொகை 1 லட்சத்துல இருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் அந்த இன்சூரன்ஸ்க்கான ப்ரீமியம் கட்டிட்டு வரணும். 1 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 350 ரூபா, அது 5 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 1750 ரூபா. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் எல்லாமே கவர் ஆகுது, ட்ரீட்மெண்ட்டு கவர் ஆகுது. அடுத்தபடியாக கல்வி உதவித்தொகை திட்டம் வழங்குறாங்க. யாருக்கு அப்படின்னா இப்போ வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய மகன் அல்லது மகளுக்கு அதிகபட்சம் 2 குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்வி நிலைக்கேற்ப கல்வி உதவித்தொகை வழங்குறாங்க. இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. உதவித்தொகை எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாடப்பிரிவு பொறுத்து உதவித்தொகை கொடுக்குறாங்க. இது மாசம் அந்த குழந்தைகளுக்கு போய் சேரும் தமிழக அரசு சார்பில் இருந்து. இப்போ 10வது படிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் 3000 ரூபாய். அதே 11வது 12வது அப்படின்னா 4000 ரூபாய். தென் ஐடிஐ படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு 4000 ரூபாய் தான்.
டிகிரி படிக்கிறாங்க, மெடிக்கல் படிக்கிறாங்க அப்படின்னா 5000 ரூபா. அதே மாதிரி பொறியியல் பட்டப்படிப்பு, மருத்துவ பட்டப்படிப்பு, விவசாய படிப்பு இதுக்கெல்லாம் 8000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. தென் பொறியியல் பட்ட மேற்படிப்பு, பிஹெச்டி, பிஜி, பிஹெச்டி எல்லாம் பண்றாங்க. பிஹெச்டி பண்றாங்க அப்படின்னா 12,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாசமும். ஸோ நல்ல திட்டம் தான். அதே மாதிரி திருமண உதவித்தொகை திட்டம், மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமும் இதுல இருக்குது. சேம் இதே மாதிரி தான். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க அல்லது வெளிமாநிலத்தில் வேலை பார்க்குறவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமண வயது பூர்த்தி அடைந்த மகன் அல்லது மகளுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது அதிகபட்சம் 2 குழந்தைகளுக்கு திருமண உதவித்தொகையாக 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பழங்குடியினர் பிரிவினர் குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு வரை படித்திருக்க பெற வேண்டும். பிற பிரிவினர் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th வந்து முடிச்சிருக்கணும். SC/ST கேட்டகரினா 5வது வந்து முடிச்சிருக்கணும். அடுத்ததா இந்த திட்டங்கள் குறித்த உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கீழே வந்து ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. கட்டணமில்லா உதவி எண் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்குள்ள அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்க. அதே அயல் நாடுகளில் இருந்து வெளிநாட்டுல இருந்து அப்படின்னா இந்த நம்பர் மிஸ்டு கால்ல வந்து இந்த நம்பர் கொடுங்க. ஸோ உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுப்பாங்க. தென் முன் பயண புத்தாக்க பயிற்சி மையம் வந்து இருக்குது. இப்போ நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா இப்போ ஒரு சில பயிற்சியெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்தந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்புக்குன்னு ஒரு சில நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இதில் எப்படி மெம்பர் ஆகிறது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கண்ட்ரி வந்து போகிறீங்களோ அந்த கண்ட்ரி ரிலேட்டடான ஒரு சில பயிற்சி எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டி கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ 15/8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் சொல்லியிருக்காங்க. 200 ரூபா வந்து பே பண்ண தேவையில்லை. அடையாள அட்டைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அயலக தமிழர் அடையாள அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே வந்து இன்சூரன்ஸ்க்கு ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க, இப்போ விபத்து காப்பீடு, கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கான இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2வது ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த அடையாள அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணணும். இமெயில் ஐடி கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அதெல்லாம் போட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு எப்படி ஐடென்டி கார்டு வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் அடுத்து நம்ம சேனலில் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வந்து அயலக தமிழர் நல வாரியம் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு. அது இப்போ தான் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.